வணக்கம் மக்களே. போன வெள்ளி, சனி, ஞாயிறு நீங்கள் கொடைக்கானலுக்கு நீங்கள் வரலனா நீங்கள் தான் லக்கி ஃபெல்லோ. ஏன்னா அந்த அளவுக்கு கொடைக்கானல் வந்து பயங்கரமான டிராஃபிக். கடந்த ஏப்ரல் மேலெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா டிராஃபிக் இருந்தது. ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கூட டிராஃபிக் வந்து கண்டினியூ ஆச்சு. பயங்கரமாக வந்து டிராஃபிக் ரொம்ப நேரம் நம்ம காத்திருக்க வச்சாங்க. ஆனால் அப்போல்லாம் இல்லாத ஒரு சிக்கல் இந்த சனி ஞாயிறில் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் டிராஃபிக்ல கூட ஒரு பெர்ஃபெக்ஷன் இருந்தது. ஒரு நேர்த்தி இருந்தது. ஒவ்வொரு இடங்கள்ல வந்து கரெக்ட்டா டிராஃபிக்க வந்து கிளியர் பண்ண முடிஞ்சது. ஒரு பக்கம் வருவாங்க, ஒரு பக்கம் போவாங்க. ஆனா, இந்த சனி, ஞாயிறுல பார்த்தீங்கன்னா, அதுவும் ஞாயித்துக்கிழமை ரொம்ப பர்ட்டிகுலரா எல்லாரும் வந்து ஒரே டைம்ல அட் அ டைம்ல வந்து சொருகி ஜாம் ஆயிடுச்சு. ரொம்ப ஜாம் ஆயிட்டு. போலீஸ்னாலயே கண்ட்ரோல் பண்ண முடியல. போலீஸே ஓரமா நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான டிராஃபிக் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும். எ ஒரு சில வண்டியெல்லாம் சொருகி இந்த வண்டி போனா தான் அடுத்த வண்டி வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிக்கலா போயி பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், வேனா இருக்கட்டும் எல்லாம் வந்து சொருகி நின்னுட்டாங்க. ரொம்ப வந்து சிக்கலாயிருச்சு. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலயுமே பயங்கர டிராஃபிக். அதே மாரி ரூம்ஸு கூட அ பரவாயில்லாம ஒரு சில இடங்கள்ல அவைலபிள் இருந்தது. ஆனா, டிராஃபிக் மட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த சனி, ஞாயிறு இருந்தது. அதே மாரி கிளைமேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்ல வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு மேல ஒரு 2, 3 டேஸா கன்டினியூவா மழை தான். பயங்கரமான மழை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் 11 மணிக்கே மழை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 ஆர் 2 ஹவர் கன்டினியூவா மழை பெஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிருச்சு. ஈவினிங் வரைக்கும் 5 மணி வரைக்குமே கன்டினியூவா மழை தான் கொடைக்கானல்ல. இந்த மாரி இருக்கு கொடைக்கானலுடைய கிளைமேட்டு. ஏன்னா, இந்த மண்டே அதாவது இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறனாலயோ என்னவோ தெரியல, மக்கள் வந்து படையெடுத்துட்டாங்க. வந்து கொடைக்கானல்ல கூட்டம் கூடி பயங்கரமா வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சொல்ல முடியாத அளவுக்கு டிராஃபிக். பைக்கே போக முடியல. பைக்கு கூட ஒரு சந்து பொந்துல புகுந்து எங்க வேணுமோ நம்ம போயிரலாம் பைக்ல வந்தா. ஆனா, பைக்கே போக முடியாத அளவுக்கு இங்க மட்டும் இல்ல. அம் செவன் ரோடா இருக்கட்டும், மெயின்ல டவுனா இருக்கட்டும், மூஞ்சிக்கல் எல்லா ஏரியாவிலயும் டிராஃபிக். பைக்கு சந்து பொந்துல புகுந்து கூட போகவே முடியாத அளவுக்கு டிராஃபிக். அதனால தான் நான் சொன்னேன், நீங்க இந்த லாஸ்ட் சாட்டர்டே, சண்டே நீங்க வரலனா, நீங்க தான் லக்கி ஃபெல்லோ. ஸோ ஆனா மண்டே டூ தர்ஸ்டே வரைக்கும் ஃப்ரீ ஆயிருச்சு. இன்னைக்கு மண்டே வந்து கூட்டமே அவ்வளவா இல்ல. டிராஃபிக் அவ்வளவா இல்ல. கூட்டம் ஃப்ரீ ஆயிருச்சு. ஸ்கூல் வந்து இந்த மண்டேலேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல வெட்னஸ்டே ஓப்பன் பண்றாங்க. ஒரு சில இடங்கள்ல பிரைமரிக்கு வந்து மண்டே ஓப்பன் பண்றாங்க. அதாவது ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்இ அந்த மாரி சிலபஸ பொறுத்து ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு விதமா வந்து ஓப்பன் பண்றாங்க. ஆம், அதே மாரி எல்லா சைட்டிங் ஸ்பாட்டும் ஓப்பன்ல தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அ ஓன் வெஹிக்கிள்ல நீங்க வந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ட்ரபிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கொடைக்கானலுடைய கிளைமேட் வந்து நல்ல ஒரு கூலிங்கா இருக்கு. கடந்த 1 வீக்காவே நைட் டைம்ல நல்ல கூலிங்கு, நல்ல கிளைமேட்டு. அ பகல் நேரங்கள்ல தாங்கக்கூடிய அளவுக்கு தான் குளிர் இருக்கு. நைட்ல வந்து கண்டிப்பா வயசானவங்க கொஞ்சம் ட்ரபிள்ஸ ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கொடைக்கானலுடைய கிளைமேட் இருக்கு. குளிர் அதிகமா இருக்கு. ஸோ, இந்த மாரி இருக்கு. வேற கொடைக்கானல் சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், விளக்கங்கள், வேற டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், வீடியோல டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் குடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுடைய கிளைமேட் பத்தியும், வெதர் கண்டிஷன் பத்தியும், இங்க உள்ள கரண்ட் சிச்சுவேஷன் பத்தியும் நம்ம சேனல்ல அப்பப்போ அப்டேட் பண்றோம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு புடிச்சிருந்தாலோ, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நெனச்சாலோ, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம கண்டிப்பா நம்ம சேனல் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. ஒரு 4500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் எந்த மாரி கொடைக்கானல் சம்மந்தமான தகவல்கள், எந்த மாரி உங்களுக்கு இன்னும் தேவை, கொடைக்கானல் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ண மாரி இருந்தது அப்டின்னா, கண்டிப்பா சொல்லுங்க. ரீசனபிளான விஷயங்களா இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதே மாரி பஸ் டைமிங், கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பஸ் டைமிங் வந்து நிறைய சிக்கலாவே இருந்தது. நானே கூட கீழ வத்தலக்குண்டோ, மதுரையோ போயிட்டு வரும்போது பஸ் டைமிங் ஒரு தெகட்டலாவே இருக்கும். ஸோ அது சம்மந்தமாவும் லாஸ்ட் ஒரு 2, 3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ அது கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பழனியா இருக்கட்டும், வத்தலக்குண்டு, மதுரை எல்லா ஏரியாவுல இருந்தும் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பஸ் டைமிங் வந்து நம்ம பக்காவா மேக் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ அத பயன்படுத்திக்கோங்க. ஆம், அ வேற எந்த ஒரு தகவல்கள் தேவைப்பட்டாலும் கொடைக்கானல் ரிலேட்டடா உங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாரி கொடைக்கானல் வந்துட்டு உங்களுக்கு கேஸ் ஸ்டவ், கேஸ் அடுப்பு, கேஸ் ஸ்டவ் இந்த மாரிலாம் உங்களுக்கு தேவைப்படும். அந்த மாரி ரெண்டலுக்கு தேவைப்பட்டது அப்டின்னா, கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதுவும் நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம். எக்ஸ்ட்ரா பெட்ஸ், பிளாங்கெட்ஸ், பில்லோ இந்த மாரி விஷயங்களும் நம்ம பண்ணி குடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு புது வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய், டாடா. நான் உங்க